Recording progress. கொஞ்சம் நிறைந்த பிரார்த்தனைகள், வாழ்த்துக்கள். உணவு மருத்துவத்தினுடைய பயணத்துல இன்றைக்கு 11ஆம் நாள். ஒவ்வொரு நாளை பார்த்துட்டே வரணும்னா ஆதி மனிதன் எப்படி சாப்பிட்டாங்க ஆரம்பிச்சு நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டே வரோம். தூய்மைப்படுத்துவது எப்படின்னு போன வாரத்துக்கு முன் வாரம் பார்த்தோம். அதுக்கு முன்னாடிலாம் விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு போன வாரம் நம்ம என்ன பண்ணோம்னா தண்ணீருடைய தேவைகளை பார்த்தோம். தண்ணீர் எவ்வளவு தேவைப்படுது, இந்த உலகத்திற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் உள்ள தொடர்பு எப்படி, உலகத்துல 2 பகுதி தண்ணீரால் சூழப்பட்டதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் 2 பகுதி தண்ணீரால் சூழப்பட்டது. தண்ணீர் இல்லைன்னு சொன்னா உடம்புடைய இயக்கம் நின்று போய்விடும். முக்கியமான தண்ணீர் எதுன்னு சொன்னா அது பிளட்ன்றது பாத்திரம். பிளட் தான் பிளட். அது எங்க இருந்து வருதுன்னா அது ஃபுட்டு. அது எங்க வருதுன்னா வுட்டு. இப்படி நம்மளை பாதுகாப்பதற்கு, நம்முடைய வாழ்வை இயக்குவதற்கு, செயல்படுவதற்கு, இந்த உயிர் இருக்கின்ற வரையிலும் நம்மோடு நம்மளை நடைமுறைப்படுத்துவதற்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, ஊக்கப்படுத்துவதற்கு, செயல்படுவதற்கு எந்த ஒரு நிலையிலும் எது பயன்படுகிறது? தண்ணீர் பயன்படுகிறது. தண்ணீர் இல்லைன்னு சொன்னா உடம்புல எல்லா நோய்களுக்கும் பெரும்பாலும் தண்ணீர் பற்றாக்குறை தான் காரணம். போன வாரம் பார்த்தோம். பிளட் டிஸார்டர்ஸ்னா அனீமியா, அப்புறம் ஹெமரேஜஸ், ரத்த போக்கு, அதுக்கப்புறம் பிளட் கிளாட்டிங்ஸ், ரத்த உறைதல், அதுக்கப்புறம் இம்பியூர் பிளட் பியூரிபிகேஷன், சுத்தப்படுத்த முடியாம போறது. இந்த மாதிரியான அறிகுறிகளை ஏன் உடம்புக்குள்ள வருது, அதுக்கு தண்ணீரை எப்படி நிரப்பிக் கொள்வது, நீர்த்த உணவுகளை எப்போது சாப்பிடுவது, ஏன் அந்த காலத்துல ஆரோக்கியமாக இருந்தார்கள், தண்ணீர் அதற்கு எப்படி தேவைப்பட்டது, எவ்வளவு பாதுகாப்பாக அவங்களுடைய பயணத்தை நீண்ட ஆயுளோடு வாழ்ந்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவங்க ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார். இவ்வளவு கடினமான உழைப்புக்கு அப்புறமும் கூட அவங்க ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தார். கடினமா உழைக்கிறது மட்டும் இல்ல, கடினமான உழைப்புக்கு ஏற்ற ஆரோக்கியம் நம்ம கொண்டு இருக்கணும்னு சொன்னா அது தண்ணீர் தேவை. போன வாரம் நம்ம பேசுறது. அப்போ நாம என்ன பண்ணணும்னு சொன்னா டெய்லி ஏதாவது நீர்த்த உணவுகளை நம்ம சாப்பாட்டுல கொண்டு வரணும்ன்றதை பத்தி பேசணும். நீர்த்த உணவுகள் சொல்ல போகும்போது தண்ணீர், காய்கறிகள், நீர் காய்கறிகள், அதுக்கப்புறமா பழங்கள், நீர்ச்சத்துள்ள பழங்கள், நீர்ச்சத்துள்ள கீரைகள். இந்த பயணம் போயிட்டு போகும்போது நம்ம சமைக்கக்கூடிய உணவுகள்ல நீர்த்த உணவுகள்னா நீராகாரம் கடைசி. அதுக்கப்புறமா கஞ்சி, கூழ், அதுக்கப்புறம் சாறு, ரசம். ரசம் தான் இங்கிலீஷ்ல சூப்பு. அது வேற இல்ல. தமிழ்ல ரசம்னு சொல்றோம், ஆங்கிலத்துல சூப்பு. சூப்புங்கிறது அப்பிடைசர், பசி தூண்டி. அப்ப சாப்பாட்டுக்கு முன்பாக சாப்பிட வேண்டியது ரசம். அப்போ சாப்பாடு அந்த காலத்துல மனிதர்கள் எவ்வளவு எப்படி சாப்பிட்டாங்கன்னா, ஒருவேளை தான் நன்றாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டார்கள்னு சொல்லலாம், நன்றாக ஒருவேளை தான் சாப்பிட்டாங்க. எப்ப சாப்பிட்டாங்க அவங்க? மாலை பொழுது, சூரியன் மறைகின்ற பொழுது, அல்லது மறைந்தவுடன், அல்லது மறைந்த பிறகு. இது ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாங்க. அப்போ மத்ததெல்லாம் என்னாச்சு? மத்ததெல்லாம் என்ன பண்ணாங்க அவங்க? பசி தூண்டுவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். எதுவெல்லாம் ரசமாக இருக்கின்றதோ, லிக்விட் பேஸ்ல இருக்குதோ அதெல்லாம் பசி தூண்டிகள். கடின உழைப்பு இருக்க முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? பசிக்குதுன்னு சொன்னா திரவ உணவுகளை தான் எடுக்கணும். நைட் ஒருத்தர் பாக்குறாங்கன்னு சொன்னா திரவ உணவு சாப்பிட்டு தான் நைட் டியூட்டி பார்க்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம உள்வாங்க போகும்போது தான் நம்மளோட ஆரோக்கியத்தை ஸ்ட்ராங்கா வச்சுக்க முடியும். திடீர் ஆபத்துகளை தவிர்க்க முடியுன்றது நம்ம புரியணும். இதுக்கு அப்புறம் இன்னைக்கு என்ன பண்ணணும்? அடுத்த சப்ஜெக்ட் பேசலாம். ஏன்னா தண்ணீரை பத்தி தான் முதல்ல பேசியாச்சு, மறுபடியும் பேசிட்டு வந்தா
பேசுறதே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த இடத்துக்கு நம்ம வரணும். அடுத்த வாரம் கேட்டாலும் தெரிய போறது கிடையாது கண்டிப்பா. இருந்தாலும் வந்து ரெக்கார்டு ஆவணப்படுத்திட்டு இருக்கிறோம். பதிவு பண்ணிச்சு திரும்ப திரும்ப கேட்க போகும்போது இன்னைக்கு இல்லை என்னைக்கா ஒரு நாளைக்கு அவசரத்துக்கு பயன்படும். அந்த நேரத்துக்கு நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போங்க. அவசரமான சூழ்நிலை என்ன யாராவது சொல்ல மாட்டாங்களா எங்க தேடுறது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் நமக்கு நினைவு வந்த போது அடுத்து பார்ப்போம். எப்படி சாப்பிடுவது அடுத்தது. எப்படி சாப்பிடுறது, எப்படி சாப்பிட வேண்டும், சாப்பிடும் முறை எது அப்படின்றது ஃபர்ஸ்ட். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குது. என்ன ஃபர்ஸ்ட் எல்கேஜி முன்னாடி ஒரு ப்ரீ கேஜி ஒன்று, அதான் ஃபர்ஸ்ட். ப்ரீ கேஜிக்கு முன்னாடி இன்னொன்று இருக்கு. கடந்தனே கொடுத்தன்றதுலாம் கரெக்ட் முன்னாடி கொடுத்தனுப்ப சொல்ல வரோம். ஸோ இது என்னடே ஃபர்ஸ்ட்னா என்னது எப்ப சாப்பிடணும், இப்படி சாப்பிடுன்ற இடத்துக்கு முன்னாடி எப்ப சாப்பிடணும், எப்போது சாப்பிட வேண்டும், அதுக்கு நம்முடைய பழமொழி இருக்குது. ஒரு மிக நீண்ட பழமொழி. அது ஃபுல்லா பேசணும்னா திருப்தியா இருக்கும். ஷார்ட்டா சொல்றேன். பசித்த பின் குசி. குசினா சாப்பிடுறது. அப்ப பசிச்சால் சாப்பிடணும்ன்றதான் விதி. விதியை நம்ம மீறணும்னு சொன்னா நமக்கு நோய்கள், அது தலை விதி. பசி எடுத்துதான் சாப்பிடணும்னு சொன்னால் நம்ம காத்திருக்க வேண்டும். சரி, அப்புறம் பசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்ன்றதை பத்தி பேசும்போது அது பேசலாம். பசி எடுக்குது, இப்போ அந்த இடத்துக்கு வந்துருவோம். பசி எடுக்கலைன்னா இப்ப என்ன பண்றது, அதுக்கு என்ன ஏற்பாடு என்ன செஞ்சுக்கணும்ன்றது வந்து இன்னொரு சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் அதுக்கு முன்னாடி இப்போ பசிக்குதுங்க, எப்பவுமே தான் பசிக்குது. எப்பவுமே பசிக்குதுன்றது ஒரு கேட்டகரி. எனக்கு நேரத்துக்கு அதாவது எப்ப சாப்பிடணுமோ அப்பெல்லாம் பசிக்குது ரெண்டாவது கேட்டகரி. எனக்கு சில நேரங்களில் மட்டும் பசிக்குது, சில பசி இல்லைங்கிறது மூணாவது கேட்டகரி. இது மூணு எப்படி சொல்லலாம்னா ஒரு ஆசிரியர் சொல்றாரு, அதிஜீரணம், ஜீரணம், அதிஜீரணம், அற்ப ஜீரணம். ஜீரணம்னா சாதாரணமா நார்மல் ஸ்டேட் ஆஃப் அப்பிடைட். அற்ப ஜீரணம்னா இன்டைஜஷன், எனக்கு செரிக்கல அதனால பசி எடுக்காது. ஏன்னா பசி எடுக்கலன்னு சொன்ன என்ன அர்த்தம், ஏற்கனவே உள்ள போன உணவுகள் செரிக்கப்படவில்லை, டைஜஸ்ட் ஆகல. அதிஜீரணம் அப்படின்னா என்னது, ஸ்பீடா போய் லிக்விட் மாத்தி விட்டு காலி பண்ணி விட்டு டக்கு டக்கு டக்கு. எப்பவுமே நான் சாப்பிட்டு இது பித்த உடல், வாதபித்த கபம் தான் இது. வேற ஒன்று சித்த மருத்துவத்துல பேசக்கூடிய வாதபித்த கபம். அது என்ன வாதபித்த கபம், சித்த மருத்துவத்துல பேச. இப்போ வந்து நம்ம வந்து பசிக்கிறதுங்க, எப்படி சாப்பிடணும், இந்த காலத்துல எப்படி சாப்பிட்டார்கள், சாயங்கால சாப்பாடு தான் முக்கியமா சாப்பிட்டாங்க. எப்ப சாப்பிடுவாங்க, வழக்கு வச்சு வைக்கிற நேரத்துல. ஏன்னா எல்லாரும் வந்து கூலி வேலைக்கு, உழவு தொழிலோ நெசவு தொழிலோ இல்ல வேற வந்து விறகு வெட்டுற வேலையோ இல்ல வந்து வேற ஏதாவது ஒர்க்கோ, அவங்க வெளியே கிளம்ப போகும்போது காலையில வந்து நீர்த்த ஆகாரங்கள், நீராகாரங்கள், கஞ்சி, அதே மாதிரி எடுத்துட்டு போகும்போதும் அதே மாதிரி கஞ்சி அல்லது கூழ், இந்த தூக்கு சட்டி அந்த கம்பி போட்டு தூக்கு அந்த மாதிரிதான் எடுத்துட்டு போவாங்க அந்த காலங்கள்ல. அதுதான் பழக்கவழக்கமா இருந்தனால அது ஒரு சாப்பாடுல கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா லிக்விட் பேஸ்ட் எல்லாமே வந்து கரைச்சி சாப்பிட்ற மாதிரி உணவு. கேழ்வரகு கூழ், கம்பஞ்சோறு, சிறுதானிய சோறு, இந்த மாதிரி. அப்ப அரிசி உணவு கூட வந்து பழைய சோறாக்கி அதை அப்படியே தண்ணியோட கரைச்சி சாப்பிடுறது, தண்ணியை மட்டும் எடுத்து சாப்பிடுறது, இல்ல அதுல வந்து மோர் தயிர் போட்டு சாப்பிடுறது, இப்படி எல்லாம் குழம்பு ஊற்றி சாப்பிடுறது, அந்த விதங்கள் வேற. ஆக மொத்தம் நீர் சத்து அதுல வந்து கலந்திருக்கும். திடப்பொருளும் நீரும் சேர்ந்த உணவாக தான் இருக்கும் பகல் பொழுதெல்லாம். ஏன்னா பகல் பொழுதெல்லாம் வெப்ப பொழுதுகள், சூரியன் வந்து ஒதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து வெப்பம் ஏறிட்டே போகும். அது நீர்த்த உணவுகள் பேலன்ஸ் ஸ்டேட்ல வச்சுக்கோ, தண்ணியை உள்ள வந்து தக்க வச்சுட்டே இருக்கும் உடம்புல. அதான் நோய்கள் குறைவு. சிம்பிளா நம்ம யோசிச்சோம்னா நோய்கள் அதிகமான காரணம் தண்ணி இல்லைன்னு தான் அர்த்தம். எந்த நோய் வேணா பேர் வச்சுக்கலாம். ஹார்ட் அட்டாக் தண்ணி தான் மெயின் காரணமே, தண்ணி தான். ஹார்ட்ல 6 இடத்துல ஹீட்,
ஏன் ஹீட் ஆகுது? தண்ணி இல்லை. அதே மாதிரிதான் வந்து ஒவ்வொரு விஷயமும் தண்ணீர் பற்றாக்குறை. அது கொலஸ்ட்ராலா இருக்கட்டும், பிபியா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், தைராய்டா இருக்கட்டும், எல்லாமே வந்து தண்ணி தான். தைராய்டுங்கிறது ஒரு சுரப்பி. அப்ப சுரப்புனா இது தண்ணி தான் சுரக்கும். பிபி ஒரு ரத்த அழுத்தம். ஏன் அழுத்தம்? திடப்பொருள் அது சேர்ந்து போயிருக்குது. தள்ளணும், நம்ம வெயிட்டா உள்ளது தள்ளணும், ஃபோர்ஸ் பண்ணணும். நம்முடைய வந்து விசையை வந்து அதிகப்படுத்தணும். விசை என்னது? நம்மளுடைய எனர்ஜியை வந்து அதிகப்படி தள்ளணும். தள்ள போகும்போது தான் பிபி ரேஸ் ஆகுது. ஏன்? உள்ள போய் சேர்ந்த திடப்பொருள்கள் எல்லாம் கரைஞ்சி வெளியேறல கழிவுகள். அதான் பிபி. சுகர் டி ஃபார் டைஜஷன் கிடையாது. டி ஃபார் டைஜஷன், சாரி, டி ஃபார் டயபெட்டிக் கிடையாது. அப்ப டைஜஷன் உள்ள செரிக்கல, உள்ள போய் நிக்குது அது. போன வாரம் தான் வந்து நம்ம பேசணும். இதுல பேசணும், மாலை வகுப்புல பேசணும் கணையத்தை பத்தி. அதை வந்து எடுத்து பாருங்க. ஏன் செரிக்கலங்கிறது புரிஞ்சிடும். 5 விஷயங்கள் அதை சொல்றோம். 5 விதமான சுரப்பு இருக்கு கணையத்துல. அது இப்ப வேணாம். அதே மாதிரி எந்த ஒரு பிபியோ, சுகரோ, ஹார்ட் பிரச்சனையோ, கொழுப்பு. ஏன் கொழுப்பு? கொழுப்பு கரைக்கிறதுக்கு என்ன வேணும்? உப்பு வேணும். உப்பு இருந்தாதான் கொழுப்பு கரையும். எல்லாம் பிசு பிசுன்னு கொழுப்பு படிஞ்சிருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம வந்து உப்பு தான் போட்டு கழுவுனாதான் போகும் அது. அப்ப இதை வந்து நம்ம சரி பண்றதுக்கு நம்ம வந்து உப்புன்றது தண்ணி தான். தண்ணி சத்து நமக்குள்ள இல்லாமதான் போன வாரம் பேசுறது. அதை ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா விட்டு போனதெல்லாம் கொஞ்சம் தெரியணும். அந்த வீடியோ பார்க்காத இதுல பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆபத்துகளை வந்து இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி தாண்டி விலை கொடுத்து வாங்காம இருந்தா பரவாயில்லைன்ற அளவுக்கு நம்ம வரணும் முதல்ல. தண்ணீர் தண்ணீர் தண்ணீர். சரி, இப்ப எப்ப சாப்பிடணும்? அப்ப அந்த காலத்துல ஏன் நான் ஈவினிங்ல சாப்பிட்டாங்கன்னு சொன்னா, மாலை பொழுது அவங்க வந்து எண்ணெய் விளக்கு வச்சிருப்பாங்க. அந்த வீட்டுல வந்து மாமியாருடைய கட்டளை, எண்ணெய் தீர்றதுக்குள்ள எத்தனை சாப்பாடு ஆக்கி எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு அந்த எண்ணெய் கழுவி ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு வந்து அது வந்து மாவெல்லாம் ஆட்டி வச்சுட்டு ரெடி ஆயிடணும். விளக்குல எண்ணெய் தீர்ந்து போச்சுன்னா திரும்ப எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றக்கூடாது. இது விதி, விதிக்கப்படாத விதி அது ஒவ்வொரு வீட்லயும். அப்ப என்ன பண்ணுவாங்க? அவசர அவசரமா எல்லாம் மாலை பொழுது எல்லா வேலையும் முடிச்சு வந்தோம்னா அவங்க சுத்தப்படுத்திக்கிட்டு சாப்பிட்ற வேலையை தான் முதல் வேலையை பார்ப்பாங்க. அப்ப இரவு பொழுதே நமக்கு ஓய்வுக்காக தான் இயற்கையா அப்படிதான் அமைஞ்சிருக்குது. நாம தான் வந்து லைட்டை போட்டு இந்த மைக்கேல் ஃபேரடாவும் தாமஸ் ஆல்வா எடிசனும் ஸ்டார்ட் பண்ணது. இப்ப அப்படியே போயிட்டு இருக்கு. அவனா யாரு? ஒருத்தர் மின்சாரத்தை கண்டுபிடிச்சாரு, ஒருத்தர் பல்பை கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் டெவலப் ஆயிட்டே போகுது இன்டர்நெட். 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ். 24 மணி நேரத்தை 42 மணி நேரம் ஆகக்கூடாது நம்ம. அப்படின்ற அளவுக்கு நம்ம யோசிக்கிறோம். டைமே பத்தல. யாருக்கு டைம் பத்துது? எனக்கு யாருமே டைம் பத்தல. ஓடு ஓடு ஓடுறோம், ஓய்வே கிடையாது. பேசுறது கூட எவ்வளவு பேசுறது, நான் எப்படி பேசுறது தெரியுமா? அவசர அவசரமா பேசுறேன். எதான இருக்குது எங்கேயாவது பேச்சு பாருங்க, புரியவே இல்லை பாருங்க. உங்களுக்கு புரியுதா? எனக்கே புரிய மாட்டேங்குது. நிறைய சொல்லணும், அவசரம் அவசரம், ஓடணும் ஓடணும். இந்த பதட்டம் பாருங்க, எப்படி ஸ்பீச் வந்து ஸ்லோவா ரிதமிக்கா போகவே இல்லைங்க. எனக்கு அவசர அவசரமா பேசுறேன். எனக்கே அது புரியலன்னா உங்களுக்கு எப்படி புரியும்? வீடியோ மூணு போலாம். ஏன்? டங்ல வந்து வாட்டர் ஸ்கேர்சிட்டி, தண்ணீர் பற்றாக்குறை நாக்குல. ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து என்னது, பேரலைஸ்டு நாக்கு வந்து பேச்சு இல்லாம போறது, பேச்சு இழப்பு. அது பேர் நிறைய பேர் பேசலாம், அதெல்லாம் அப்புறம் பேசலாம். மெடிக்கல் டர்ம்ஸ்லாம் பேச போறோம் நம்ம, அதனாலதான். சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து மாலை பொழுது அப்படி சாப்பிட்டாங்க. ஓய்வுக்கான நேரம் அது. இயற்கை நம்ம கொடுத்தது, இறைவன் நம்ம கொடுத்தது. மாலை பொழுது சாப்பிட்டு முடிச்சாச்சு. படுக்க எப்ப போவோம்? ஒரு 9 மணிக்கு தான் படுக்கணும். 2 மணி நேரம் கேப் இருக்கும். அதுக்குள்ள நான் ஓரளவுக்கு உணவு செரிச்சிடும். அதுக்கப்புறம் இப்ப உள்ள காலகட்டத்தில் வந்து இப்ப நைட் சாப்பாடே டைம் வேற. இப்ப நைட்டு செரிக்க போகும்போது சில பேருக்கு பற்றாக்குறை இருக்கும். அந்த 6:30 மணிக்கு சாப்பிட்டதுக்கும் 9 மணிக்கு படுக்க போகும்போதுக்கும் ஒரு பற்றாக்குறை இருக்கும். அதையும் வந்து என்ன பண்ணுவாங்க, காம்பன்சேட் பண்றதுக்கு வந்து ஒரு பாலும் பழம் சாப்பிடுறது அந்த காலத்துல இருந்தாங்க. அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்களுக்கு ஹீட்டான உடம்புல கொஞ்சம் குறைஞ்சிடும். அந்த பாலும் பழம் அவங்களுக்கு மட்டும் தேவைப்படுது. 10 பேர் 2 பேர் ஹீட்டான உடம்பு. அப்ப அவங்களுக்கு அந்த பாலும் பழம் சாப்பிட போகும்போது அதை கூல் பண்ணிட்டோம், அப்புறமா வந்து அவங்க படுத்துடுவாங்க. எல்லாருக்குமே அப்படி பொருந்தமானா பொருந்தாது, செரிக்காது. அது ஒண்ணு நின்னுக்கிறோம்.
ஈவினிங் ஒரு சாப்பாடு, நைட் ஒரு சாப்பாடு மாதிரி ஆயிடும். அதை அவாய்ட் பண்ணணும். 9 மணிக்கு நம்ம படுக்கிறோம். 9 மணிக்கு படுக்கிறோம்னு சொன்னா நம்ம நல்லா ஆரோக்கியமான தூங்குறோம்னு சொன்னா, நடுவுல விழிப்பு வராம தூங்குறோம்னு சொன்னா, கனவு வராம தூங்குறோம்னு சொன்னா, நடுவுல வந்து விழிப்பு வந்து சிறுநீர் கழிக்காம தூங்குறோம்னு சொன்னா என்ன ஆகும்? அப்ப அது தூக்கம் வந்து ஆரோக்கியமான தூக்கம். சாயந்தரம் 5 மணிக்கு தான் நம்ம வந்து காலையில 5 மணிக்கு தான் முழிப்பு வரும். 4 மணிக்கு பிறகு முழிப்பு வரும். இப்ப 4 மணிக்கு பிறகு முழிப்பு வந்துச்சுன்னு சொன்னா 5 மணிக்கு எழுந்திருச்சிரும். அப்ப 5 மணி வரைக்கும் தூங்குறதாவே கணக்கு வச்சுக்கங்களேன். 9 to 5 எத்தனை மணி நேரம் ஆச்சு? கணக்கு பண்ணுங்க. 9 10 ஆரம்பிச்சுன்னா 8 மணி நேரம் ஆகும். 8 மணி நேரம் நம்ம தூங்குறோம்னு சொன்னா உடம்பு ஆரோக்கியமான நிலைக்கு வந்துடும். கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் ஸ்டேட், ஹெல்த்தி ஸ்டேட். இதுதான் நம்ம எந்த ஸ்டேட்ல குடியிருந்தாலும் சரி உலகத்துல நம்ம உடம்பு ஹெல்த்தி ஸ்டேட்டுக்கு வரணும்னா 8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. யாருக்கு? 3 வேலைக்கு சாப்பிடுறவங்களுக்கு. 3 வேலை சாப்பிடுறவங்களுக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொன்னா நம்ம 8 மணி நேரம் தூங்குறோமா? 3 வேலைக்கு தாண்டி சாப்பிடணுமா? காலைல மதியம் நைட்டு, காலைக்கு முன்னாடி, மதியம் முன்னாடி, நைட்டு முன்னாடி 6 வேலை சாப்பாடு சாப்பிடணும். அப்ப இந்த 6 வேலை சாப்பாடுக்குள்ள போகும்போது 10 12 மணி நேரம் தூக்கம் தேவைப்படுது. அப்போ நமக்கு 8 மணி நேரம் தூங்கணும்ன்றது விதி, கட்டாயமா விதிக்கணும். ஒரு நாள்ல 24 மணி நேரம், 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் தூக்கம், 8 மணி நேரம் இதர பணிகள். இதர பணிகள் என்னது? நமக்கு நாமே செஞ்சுக்க வேண்டியது, பிறகு செய்ய வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, கடமையெல்லாம் இருக்குல்ல. உழைப்புக்கு 8 மணி நேரம், ஓய்வுக்கு 8 மணி நேரம், மீதி 8 மணி நேரத்துல வந்து நமக்காக, நம்மளை சேர்ந்தவர்களுக்காக, பிறருக்காக. அதோட அளவுகோல் வேற இருக்குது. நம்மள மட்டுமே பாத்துக்கிறது இருக்குது, நம்ம கூட இருக்கவங்களை பாத்துக்கிறது இருக்குது, நம்முடைய ஃபேமிலி, மத்த சரௌண்டிங்ஸ், அப்படியே அந்த வட்டங்கள் பிரிச்சுட்டே போகும் இல்லையா? சகோதர சகோதரிகள், உறவினர்கள், அந்த பகுதி மக்கள், அண்டை வீட்டார்கள், அப்ப தெரு, அப்புறம் வந்து அந்த ஏரியா, அந்த ஊரு, அந்த நகரம், பேரூராட்சி, கிராம பஞ்சாயத்து, ஊராட்சி, பேரூராட்சி, மாவட்டம், மாநிலம், பெரிய பெரிய தலைவர்களாக போகும்போது மாநில அளவு, அப்புறம் நாட்டு அளவுக்கு, அதுக்கப்புறம் உலக அளவுக்கு. இந்த மாதிரி விடறக்கூடியவர்கள், சமூகத்திற்காக உழைக்கக்கூடியவர்களுடைய லெவல் வேற. அட்லீஸ்ட் நம்ம வரைக்கும் நம்ம பார்த்தா கூட போதும். அந்த லெவல்ல இல்ல, அந்த லெவலுக்கு இறங்கி போயிட்டோம். டைம் மெயின்டைன் பண்ணி அவனை 8 மணி நேரம் தூங்கணும். 8 மணி நேரம் தூங்க முடியாதுங்க. என்ன செய்யணும்? சரி, உன்னால வந்து அந்த 8 மணி நேரம் தூங்க முடியலன்னு சொன்னா உணவை வந்து கம்மி பண்ணணும். அப்ப எப்படி கம்மி பண்றது? இப்ப பேசுற மாதிரி அந்த காலத்துல எப்படி சாப்பிட்டாங்க? லிக்விட் டயட். ஒருவேளை லிக்விட் டயட் கம்பல்சரி. என்னால 6 மணி நேரம் தூங்க முடியுது, 4 மணி நேரம் தூங்க முடியுது. 2 வேளை லிக்விட் டயட், ஒரு வேளை வந்து திடப்பொருள். இப்படி கொண்டாந்தா மட்டும்தான் உடம்பு நமக்கு என்ன வேணாலும் இருக்கட்டும், அதை ஜெயிக்கலாம். என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஜெயிக்கலாம். வார்த்தை வித்தியாசம் பாத்தீங்களா? என்ன வேணாலும் இருக்கட்டும், என்னவா வேணாலும் இருக்கட்டும், சேலஞ்சிங் மைண்ட். நம்ம ஜெயிக்க முடியும். நாம வந்து பிளான் ஒரு திட்டமிட்டால் ஜெயிக்க முடியும். இது அப்ப வந்து எப்படி சாப்பிடுறது? இரவு பொழுது அப்ப பகலெல்லாம் நீர்த்த உணவுகள். இரவு வந்து ஏன் திடப்பொருள் சாப்பிடுறோம்? ஓய்வு. திடப்பொருள் சாப்பிட்டால் ஓய்வு எடுக்கணும். திடப்பொருள் சாப்பிட்டு கடின உழைப்பு எடுத்தால் இறந்து போயிடுவாங்க. நிறைய கூட ஜிம்ல கூட நம்ம அப்படி கேள்விப்படுறோம், அவர்கிட்ட இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி. ஏன்? அவங்க சாப்பிட்டுருப்பாங்க, அல்லது சாப்பிட செரிக்காம இருந்து, அதுக்கு முந்தைய உணவு செரிக்காத நிலையில இருந்திருக்கும். இல்லைன்னா சாப்பிட்டு போய் ஜிம் ஒர்க் பண்ணிப்பாங்க. அது ஜிம்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, சாப்பிடாம தான் வரணும்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு முந்தைய உணவு ஜீரணிக்கலன்றது அப்படி கால்குலேஷன் பண்ணிப்பாங்க. அதுதான் காரணம். கடினமான உழைப்பு வந்து அதிகமாக ஹார்ட் அட்டாக் வந்துடும். வயிறு ஃபுல்லா இருக்கும். வயிற்றுக்கு ரத்தம் அனுப்புறதா இவங்க உழைப்புக்கு ரத்தம் கொடுக்குறதான்றது ஹார்ட் கல்லறி போய் நின்று ஸ்டாப் ஆயிடும். அந்த இடத்த யோசிக்கணும். நம்மளால ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஆகணும். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, நம்ம ஊருக்கு போறோம், டிராவல் இருக்கணும், கண்டுபிடிச்சிட்டு ட்ரெயின் பிடிச்சி ஆகணும், வெயிட் பண்ணி தான் ஆகணும், பிளாட்ஃபார்ம் உட்கார்ந்து ஆகணும், இடம் இல்லை, ட்ரெயின்லயே சீட்டு இடம் எல்லாம் பிடிக்கிற உட்காரணும்னு சொன்னால் நம்ம திரவ உணவுகளுக்கு கையில் வச்சுக்கணும். லிக்விட் டயட், ஜூஸ், கூழ், கஞ்சி. அடுத்தவங்க பார்த்தா அசிங்கமான இருந்திருக்கு, ட்ரெயின்ல உட்காந்து கஞ்சி குடிச்சுக்கணும். இருந்தாதான் நம்ம ஆரோக்கியமா இருக்க முடியும். நம்ம தான் நம்ம பார்க்கணும், சுத்தி உள்ளவங்களாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரி, இப்போ வந்து இந்த மாதிரி காலையில திடப்பொருள் சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டால்
மிதமான உழைப்பு. அதே மாதிரி மத்தியான சாப்பாட்டுக்கு முன்னாடி படுத்தா நல்லது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் படுக்காம இருந்தா நல்லது. முடியுமான்னு பாருங்க. இதுதான் 8 மணி நேரத்துக்கு எப்படி சாப்பிடணும். சரி எப்ப சாப்பிடணும்? 3 வேளை சாப்பிட்டு பழகியாச்சுங்க. இதெல்லாம் லிக்விட் குடிக்கலாம் முடியாது. சரி 3 வேளை சாப்பிடுங்க. டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். காலை 7 to 8, ஈவினிங் 7 to 8. அதுக்குள்ள முடிச்சிடணும். 8 மணிக்கு சாப்பிட முடியும். எங்க ஹாஸ்டல்ல இருந்தாங்க. கடைசியா 7:55 போகும்போது தண்ணி ஊத்தி கொடுப்பான் சாம்பார். அது காஞ்சி போன தோசை, காஞ்சி ரொட்டி எல்லாம் மிஞ்சி போனது, பிஞ்சு போனது, அது சரியா வெந்தது வேகாதெல்லாம் கடைசியா கிடைக்கும். கடைசியா ஃபர்ஸ்ட் ஒன்று ஹாஸ்டல்ல. அந்த லைஃபை யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்க. அப்ப எப்ப முந்தணும் ஓடி போய் சாப்பிடுவாங்க. எப்படி பந்திக்கு முந்து, அதுவும் பழமொழி இருக்குது. அப்போ நாம முன்னாடி போய் சாப்பிடணும். 7 மணிக்கு சாப்பிடுப்பாங்க. 8 மணி வரைக்கும்ன்றது லாஸ்ட் மினிட் அது. 7 to 8. அப்ப 7 மணிக்கெல்லாம் சாப்பிடணும். இப்ப 8 மணிக்காவது அட்லீஸ்ட் சாப்பிட முடிஞ்சால் ஓகே. என்ன வேணா வேலை இருந்துட்டு போது 8 மணிக்கு சாப்பிடுறேன். ரைட். நீங்க உங்க ஹெல்த்தை வந்து கெடுக்காம இருக்கு. அது இடமானு பார்க்க முடியுமா? இதுக்கு அடுத்தது உட்கார்ந்து தான் சாப்பிடணும். படுத்துக்கிட்டே சாப்பிடுறோம். நைட்டு பூரா பண்ணணும். இப்படி வந்து நம்ம என்ன பண்றோம்னா, இந்த கையில வச்சுக்கிறோம், இந்த கையில வச்சுக்கிறோம், இந்த கையில வச்சுக்கிறோம். தண்ணி எங்க போகுதுன்னு தெரியாம இதெல்லாம் வந்து நம்ம இருக்குது. படுத்துக்கிட்டே என்ன பண்றோம்? இதெல்லாம் வந்து மாறணும். சில பேர் என்ன பண்ண நடந்துகிட்டே வாக்கிங்லயே சாப்பிட்டு போவான். டைம் இருக்காது அவனுக்கு. அது ஸ்டைலு. சாதாரணமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டே போறாங்க. சாதாரண பீச்ல பார்க்கணும். அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்போது சாப்பிட்டுட்டே போறாங்க. குழந்தைகள தான் சாப்பிடுறதுன்றது வேற விஷயம். நம்ம எல்லாருமே நடந்துகிட்டே சாப்பிடுறது. பழமொழி இருக்குது. கிடந்து உண்ணார், நடந்து உண்ணார். கிடந்து உண்ணார் என்னது? படுத்துக்கிட்டு இருக்குது. படுத்து கிடக்கிறது. கிடந்து உண்ணார் சாப்பிடக்கூடாது. நடந்து உண்ணார், நடந்துட்டு சாப்பிடக்கூடாது. நின்று உண்ணார், நின்றுட்டு சாப்பிடக்கூடாது. உடல்ல இறங்கிடும். அழகு கெட்டுரும், ஆரோக்கியம் கெட்டுரும். பொத்து பொத்துன்னு போய் குடல விழுந்துச்சுன்னா குடல் கீழே இறங்கி போய் ஆபரேஷன் பண்ணியாகும். தனி ஆபரேஷன் லிங்க் வித் ஹார்ட், பிரெயின். அப்போ நின்னும் சாப்பிடக்கூடாது, படுத்தும் சாப்பிடக்கூடாது, நடந்தும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாம் தெரிஞ்சதுதான். எல்லாம் தெரிஞ்சதுதான். எது தெரியாது தெரிஞ்சுக்கணும். சரி அடுத்தது கீழே உட்கார்ந்து சாப்பிடுறது நல்லது. கீழே உட்கார்ந்து எப்படி எல்லாம் சாப்பிடலாம்? ஆமா எனக்காக தான் பேசுறேன். உங்களுக்காக மட்டும் எனக்காக தான் பேசுறேன். எப்படி சாப்பிடணும்? தரையில உட்கார்ந்து சமணங்கால் போட்டு சாப்பிடுறது ஒண்ணு. அப்புறம் 2 முட்டையும் போட்டு அப்படியே படிய உட்கார்ந்து சாப்பிடுறது. ஆசனங்கள்ல யோகாவில் இதெல்லாம் பேர் இருக்கு. சாதாரணமா சமணங்கால் போட்டு சாப்பிடுறோம் இல்லையா? அது இப்ப சுகாசனம். ஒரு காலை மடிச்சுக்கிட்டு ஒரு காலை மடிச்சு நிக்க வச்சுட்டு சாப்பிடுவோம் இல்லையா? ஒரு கால் மட்டுமேனா அர்த்தாபன்னா வடமொழியில வந்து பாதின்னு அர்த்தம். அர்த்த சுகாசனா அப்படி சாப்பிடுறதும் நலம். அந்த காலத்துல பெண்கள் வந்து ஒரு காலை மடிச்சு வச்சுட்டு ஒரு காலை சமணங்கால் மாதிரி போட்டு வச்சு சாப்பிடுவாங்க. இப்பவும் பெண்கள் பார்க்கலாம் வயசானவங்க. வயசானவங்களால முடியுது, நம்மளால முடியாது. நமக்கு வயசாகும். சரி. அப்புறம் இந்த ட்ரைப்ஸ் ட்ரைப்ஸ்ல வந்து நரிக்கிறவர்கள் அப்படிலாம் நிறைய இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? 2 காலம் குத்த வச்சு பார்த்து சாப்பிடுவாங்க. அதுவும் ஆரோக்கியம் தான். அப்படி சாப்பிடலாம். 2 காலம் குத்த வச்சு சாப்பிடுறது ஒண்ணு. ஒரு காலை மடிச்சிட்டு ஒரு காலை வந்து சமணங்கால் மாதிரி போட்டு உட்கார்ந்து சாப்பிடுறது 2. வஜ்ராசன நிலை. வந்து அத்தகையத்துல உட்கார்றாங்க இருப்பு இல்லை. அதான் வந்து வஜ்ராசன நிலை. இப்படி சாப்பிடுறது நல்லது. இதுதான் வந்து பெஸ்ட். ஏன்? இந்த கால் மடிப்பு வந்து வயிற்றுல அழுத்த போகும்போது என்ன ஆகும்னு சொன்னா, எது தேவையோ ஃபில்லப் ஆகணும்னா நமக்கு ஃபுல்னஸ் தெரியும். நமக்கு ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்ற உணர்வு நமக்கு கொடுக்கும். அது இப்ப அழுத்தறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நம்ம சாதாரண சமணங்கள் மட்டும் கொஞ்சம் குறைவா இருக்கும். அந்த சுகாசனத்துல கொஞ்சம் குறைவு தான்.
வஜ்ராசனத்துல அதை விட பெட்டர், அதை விட கால் மடிச்சு பாருல அதை விட பெட்டர், 2 கால் குத்த வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பெட்டர், ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிலாம் நம்ம சாப்பிட முடியாது, இனிமேல்லாம் வந்து நடக்காது, இது பார்த்தா சாப்பிட அப்படின்னு சொல்லி அவர்களும் நம்மளோட உள்ளவங்க தான். அந்த மாதிரி ஈரோடர்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கிறாங்க, கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ அவங்கலாம் கூட நம்ம வந்து டேபிள் சேர்ல போட்டு சாப்பிடுறாங்க. அவங்க அந்த காலத்துல உள்ளவங்களை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், கற்பனை இருப்பது. இப்ப அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணோம்னு சொன்னா, இப்ப வந்து மேஜரா இருக்காங்க. இந்த காலத்துல பந்தி எல்லாம் கீழே வந்து பந்தி எல்லாம் விரிச்சுட்டு கீழே தான் சாப்பாடு போடுவாங்க, இலை போடுவாங்க, உட்காந்து சாப்பிடுவோம், ஒரு மனம் ஒன்று போடுவாங்க. ஒரு சிலர் வந்து உட்கார மனம் போடுவாங்க, ஒரு சிலர் வந்து சாப்பாடு வைக்க மனம் போடுவாங்க. சாப்பாடு நம்மளும் கொஞ்சம் உயரமா இருக்கிறது நல்லது. விரிப்பு இருக்கிறது இயற்கையாக இருக்கான சிந்தாம இருக்கு, சிந்தனா கூட அதை பயன்படுத்தலாம் அதுக்காக. அதனால டேபிள் சேர் வந்துட்டோம், ரைட், டேபிள் சேர் வந்தாச்சு. அட்லீஸ்ட் டேபிள் சேர்லயாவது உட்காந்து சாப்பிடணும். அதுக்கு காம்பன்சேட் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம கீழே உட்காந்து பழக்கம் பண்ணணும். 5 தடவையாவது 10 தடவையாவது ஒரு தடவை பழக்கம் பண்ணிக்கணும். சாப்பிட்ட உடனே இல்லை, அது ஆர்டர் ஒர்க். ஆர்டர் சாப்பிட்டு ஆர்டர் போயிடும். அப்போ வந்து நாம என்ன பண்ணணும், டேபிள் சேர்ல உட்காந்து சாப்பிடணுமா, அளவிருந்து சாப்பிட வேண்டும். எல்லா இயற்கை மருத்துவர்களும் பேசுவாங்க, யூடியூப்ல போடாத ஒரு பேர் பேசுற விஷயம் தான் இது. 50% ஃபுட்டு, 25% வாட்டர், மீதி 25% கேப் இருக்கணும். காற்றும் தண்ணீரும் திடப்பொருளும் எல்லாம் ஒன்னா கலந்து சமநிலைப்படுத்த போகும்போதுதான் வந்து அந்த உணவு வந்து செரிமான நிலை ஒழுங்கா இருக்கும். அது ஒழுங்கா செரிச்சாதான் வந்து நமக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும் அப்படின்றது எல்லாம் பேசிதான் இருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம வரணும். அப்ப என்ன செய்யணும், அளவறிந்து சாப்பிட வேண்டும். அதே மாதிரி வேக வேகமாக சாப்பிடுவது, அள்ளி 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 கொட்டிக்கிறது, கபகபகபகன்னு, அதுவும் தவறு. அது உள்ள போய் என்ன பண்ணும், டைஜஷனை அப்படியே வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். படிப்படியா 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 சாப்பாடு ஒத்துக்காக வாயில புண்ணு வந்துடும், வயிற்றுல புண்ணு. அப்போ பொறுமையாக நிதானமாக சாப்பிட வேண்டும். வாயில சுவைச்சு சாப்பிடணும், மென்று சாப்பிட வேண்டும். முடிஞ்சால் வாயை மூடிக்கொண்டு மென்று சாப்பிட்டா நல்லது, காத்து உள்ள போவாங்க. இது வந்து அவ்வளவு ட்ரைனிங் எல்லாருக்கும் ஆயிருக்குமான்னு தெரியாது. அது சில பேர் அப்படி செய்யறாங்க, அப்படி வாயை மூடி சாப்பிடும். ஒரு பரவாயில்லதான், நல்ல விஷயம் அது. எல்லாராலையும் முடியுமான்றது தெரியாது. எல்லாத்தையும் நான் கரெக்ட் பண்ணிட்டே வரேன்னு சொல்லும் போது அந்த இடத்துக்குள்ளேயும் நம்ம போய் பார்க்கணும். அவசரம் இல்லாமல் சாப்பிடுவது நமக்கு ஆரோக்கியம். அவசரமா சாப்பிட்டால் நம்மளே வந்து அவஸ்தையை வர வைக்கணும். நிதானமான போக்கு. நிதானமாக 8 இட்லி சாப்பிடுவதற்கும் அவசரமாக 2 இட்லி சாப்பிடுறதுக்கும் எது சிறந்ததுன்னு பார்த்தா, நிதானமாக சாப்பிட்ட 8 இட்லி வந்து அவனுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவசரமா சாப்பிட்ட 2 இட்லி அவனுக்கு எடுத்துரும். ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எங்க வீட்டு மளிகை கடையில ஒரு பேப்பரை படிச்சேன். டெய்லி பேப்பர் நிறைய படிப்போம் காலையில. அதுல ஒருத்தர் வந்து பஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு 8 டீ வாங்குறாரு. பஸ் வந்துட்டு இருக்குது. பஸ் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த டீயை வாயில ஊத்திட்டு பஸ் ஏற போறாரு, அங்கேயே நெஞ்சு விடுது. செய்தி அந்த காலத்து நமக்கு பாடம், கல்வி அது. ஏன் அவசரமா அந்த டீயை உள்ள தள்ளி விட்ட போகும்போது அவ்வளவு சூடா உள்ள போய் இறங்கணும்னா ஹார்ட் பயங்கரமா ஸ்பீட் ஆயிடுது. அதை போய் உடனே ஜீரணம் பண்ணணும், எந்த வருது அப்படின்னு சொல்லிட்டு சூடா இறங்க போகும்போது அந்த ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி டக்குன்னு அது ஸ்டக் ஆகி நின்று போச்சு. அதான் பஸ் ஏறவே ஏற்றிதான் கொண்டு போனோம் சொல்லுவாங்க. ஒரு செய்தி நான் படிச்ச செய்தி என் மனசுல அதாவது பிரயாணம் செய்தி. பசுமர தாணி போல அப்படின்னு சொன்னாங்களே, அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு பதிஞ்ச செய்தி. அன்னைக்கு வந்து சாதாரணமான செய்தி, இன்னைக்கு மருத்துவம் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கனால இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் கொடுக்கக்கூடிய செய்தி அது. என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும் தான். ஒரு டீ என்ன ஒரு 1/4 அரை அப்படிதான் இருக்கும். டீனா என்னப்பா 5 பைசா தெரியாது, இந்த காலம் தெரியல. பீரியட் மறந்துட்டேன், நான் ஸ்கூல் போயிட்டு இருக்க நேரம். அந்த செய்தி இன்னைக்கும் என் மனசுல வந்து நெருடலா இருக்குது. அதாவது அந்த செய்தி வந்து அந்த எப்படி இறந்து போயிருப்பான்னு கற்பனை பண்ணி பார்த்து யாருன்னே தெரியாது, பேப்பர்ல வந்த நியூஸ். அதை நான் இமேஜின் பண்ணி பார்க்க போகும்போது
அவ்வளவு அபாயங்கள் நமக்குள்ள இருக்குது. நம்ம வந்து எப்படி கெடுத்துட்டு இருக்கிறோம், ஹார்ட்டை கெடுத்துட்டு இருக்கிறோம். அவசரமா சாப்பிட்டு நம்ம ஹார்ட்டை கெடுத்துட்டு இருக்கிறோம். எதை கெடுக்கிறோம்? ஹார்ட்டை கெடுக்கிறோம். திரும்ப திரும்ப பேசுறீங்க நீங்க. ஆமா, திரும்ப திரும்ப பேசுவேன். நம்ம ஹார்ட்டை கெடுக்கிறோம் அவசரமா சாப்பிட்டு. நம்ம சொல்லிக்கணும் டெய்லி. நம்ம ஹார்ட்டை கெடுத்துட்டு இருக்கிறோம், கொஞ்சம் மெதுவாக சாப்பிடு. நம்ம ஹார்ட்டை கெடுத்துட்டு இருக்கிறோம், மெதுவாக சாப்பிடு. நாளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்து கார்டியாலஜிஸ்ட் போயிட்டு எக்ஸ்ரே எடுத்துட்டு அப்புறம் ஸ்கேன் பண்ணிட்டு இசிஜி எடுத்துட்டு எக்கோ எடுத்துட்டு ட்ரெட்மில் எடுத்துட்டு அஞ்சியோ பண்ணிட்டு அஞ்சியோ பிளஸ் பண்ணிட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு போங்கன்னு சொல்லிட்டு போறதுக்கு முன்னாடியே நம்ம பொறுத்த பார்த்துக்கணுமே நம்மள அப்படின்ற பயத்தினால, எச்சரிக்கை வளர்ச்சினால இன்னைக்கு நான் அதை திரும்ப திரும்ப பேசுறேன். அந்த செய்தி எனக்கு யாருன்னு ஒரு தெரியாத ஒரு செய்தி என்னை அவ்வளவு பாதிச்சது. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யாரு பேப்பர்ல இருந்து நியூஸ் டீ கொடுத்து உயிர் விட்டு எதோ போட்டுதான். அவசரமா சாப்பிடுவதனுடைய விளைவுகள் எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது, எங்க பிரதிபலிக்குதுன்னு சொன்னா இதயத்தில் பிரதிபலிக்குது. இப்படி எல்லாம் நம்ம வந்து எப்படி எப்படி சாப்பிடணும்னு தெரிய போகும்போது நிதானமான போக்கை உடையவர்கள் நீண்ட ஆயுளுடையவர்களாக இருப்பார்கள். நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் ஆரோக்கியமுடையவர்களாக, நீடித்த ஆரோக்கியமுடையவர்களாக இருப்பார்கள். அவசரப்படுபவர்கள் எல்லாம் அவஸ்தைப்படுபவர்கள் தான். யார் சொல்ற? யாரும் சொல்ல, நான் தான் சொல்றேன். மனசுல பதியணும். ஒருத்தர் சாப்பிட்டா எவ்வளவு ஆபத்து, ஜீரணிக்காது. அபநிலையில அப்படி ஸ்தம்பிச்சிடும். கலந்துட்டே சாப்பிட்டா பித்த நிலை, தீக்க கொண்டு விட்டுரும் ஹீட்டு. நின்றுட்டு சாப்பிட்டாக்க ஒருத்தர் கீழே இறங்கிடும், வாத நிலை, வாதப்பித்த கபம் ஒன்றும் வந்து பதட்ட நிலை கொண்டு பதட்டமாயிடும். அது நம்ம வந்து நம்மளை அறியாம ஆபத்துகளை நோக்கி நம்ம நடந்துட்டு இருக்கிறோம்ன்ற விஷயம் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படிலாம் சாப்பிடலாம். அப்புறம் எப்படி சாப்பிடக்கூடாது? அந்த காலத்துல எப்படி உள்ளவங்க இன்னைக்கும் பாக்குறேன் நானு. இப்படி இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்சவங்கலாம் நியூஸ் பேப்பர் பார்த்துக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க. பால் கொடுக்கறது எவ்வளவு தேடுவாங்க. பால் கொடுக்க தெரியுமா உங்களுக்கு? தேங்காய் பால் மாவு ஊட்டி 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 அது எங்க போகுது, எங்க எடுக்கிறாங்க, எங்க போகுதுன்னு தெரியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்ப சாப்பிடுறது அதெல்லாம் அந்த காலத்து ஆளுங்க பத்தி அப்படி சாப்பிடுறாங்க. இப்ப பாருது இப்படி இந்த கையில வேற எடுக்கிறாங்க. சாப்பாடை பாக்குறதே கிடையாது. சாப்பாடு எடிப்பிடுக்க இருந்திருக்கும். சாப்பாடு கரப்பாம்பூச்சி வந்து விழுந்துரும். வைக்க மாதிரிலாம் இருக்கும். டக்குன்னு பறந்து வந்து உள்ள விழுந்துரும். அது சூட்ல கப்பு உள்ள போயிடும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், அது ஏதோ ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கிறாங்க பொழுது நினைச்சுன்னு எடுத்து கடிச்சு சாப்பிட போகும்போது வித்தியாசமா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமா போட்டு வறுத்துட்டாங்க போல கத்திரிக்காய் நினைச்சுன்னா அவங்களுக்கு ஈ வந்திருக்கும். அது வந்து நம்ம வந்து வெந்தயம் வந்து மிளகு கொஞ்சம் உரிச்சு போடுறது, வெந்தயம் உரிச்சு போட்டு வச்சு அதுக்கு இதெல்லாம் வந்து உள்ள போயிட்டு இருக்கு உணவுகள். அது என்ன இருக்குன்னே நமக்கு தெரியாது. சாப்பிடும் முறை என்ன? சாப்பாட்டை பார்க்க வேண்டும், சாப்பாட்டுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அப்பதான் ஒட்டும் உடம்பு. படைத்தவளுக்கு நன்றி செலுத்தியவாறு நம்ம சாப்பிட வேண்டும். உணவு நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். உலகத்துல பட்டினியால சோறு கிடைக்காம எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கோடான கோடி பேர் இருக்கிறாங்க. எண்ணம் நமக்கு உள்ள வரணும், நமக்கு கிடைக்குது. இந்த உணவுப் பொருளை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். சாப்பாடு நமக்காக காத்திருக்க கூடாது, நாம் தான் சாப்பாடு காத்திருக்க வேண்டும். முதல் விதி இந்த இடத்துல சாப்பிட போகும்போது விதி இல்லை. எப்ப பார்த்தாலும் முதல் விதினே இருக்கு. சாப்பிட போகும்போது விதி என்னன்னா, நமக்கு வந்து நாம சாப்பாடு காத்திருக்கிறது வந்து என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். சாப்பாடு நம்ம வச்சிருக்குது, நீ சாப்பாடு கேட்டா ஆரம்பம். அம்மாவோ மனைவியோ யாரோ ஒதுக்கப்படுறாங்க, அக்காவோ தங்கச்சியோ ஆரம்பம். எனக்கு தெரியும், எனக்கு வச்சிரு, எனக்கு தெரியும், அது மூடி வச்சிரு, இல்லை அப்படியே மூட மூட வச்சு சொல்லிட்டேன்ல, தெரியாது எனக்கு இப்படின்னு தள்ளி தள்ளி போட்டே போய் காலதாமம் உணவுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்காம நமக்கு வந்து ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய விஷயம் தான். சரி, சாப்பாடு வந்தாச்சு, கை கழுவணுன்றலாம் 2 பேசிட்டோம். சாப்பிட போறோம். சாப்பாடை பார்க்கணும். சாப்பாட்டை விரும்ப வேண்டும்.
விருப்பம் இல்லாம நம்ம பிடிச்சதா இருந்தா கூட அங்க வெளியே காமிச்சு கூடாதுக்காக இது தானே அப்படின்றவங்க நிறைய பேர் கேட்கறாங்க. பிடிக்காத இருக்கிறவங்க இருக்காங்க, பிடிக்காம சாப்பிடுறவங்க, பிடிக்காத விஷயமா இன்னைக்கு இருக்குதுன்னு சாப்பிடறவங்க இருக்கிறாங்க, பிடிச்சதுவே பிடிக்காத மாதிரி காமிச்சு சாப்பிடறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கும் பாதிப்பு இல்லை, செஞ்சு வச்சவங்களுக்கு பாதிப்பு கிடையாது, நமக்கு தான் பாதிப்பு. விரும்பணும், நம்ம முதல்ல வந்து நன்றி செலுத்தணும்ன்றது முதல் விதி. இரண்டாவது விதி, அந்த சாப்பாட்டை விரும்ப வேண்டும். எப்படி வேணா இருக்கட்டும், எப்படிப்பட்ட சாப்பாடு வேணா இருக்கட்டும், விரும்ப வேண்டும் நம்ம விருப்பத்தோடு. அது நம்ம வீட்லயோ வெளியிலயோ எங்க யார் வேணா கொடுத்துட்டு போறாங்க. ஒரு வந்து அக்லியா டர்ட்டியா அழுக்கா கொடுத்தாங்கன்னா நீங்க பார்க்கலாம். மற்றபடி உங்களுக்கு அந்த மாதிரி இடங்கள் போக வேண்டாம், சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சமான சுத்தமா இருக்குன்னு தெரிஞ்ச இடத்துல போறீங்க, உங்களுக்கு விரும்பி தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சா சாப்பிடணும். அது 3வது விதி. இது அவங்க விரும்பி தான் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சு சாப்பிடணும். அவங்க வந்து அவங்கள்ட்ட இல்லாம நம்ம கொடுத்துட போறாங்களேன்ற அதை யோசனை இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்ப யோசிக்கணும். சாப்பிட போற முன்னாடி எல்லாருக்கும் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். நம்ம வீடா இருந்தா கூட சரி, எல்லாருக்கும் இருக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். 1 கிலோ மீன் வாங்கியாச்சு, 10 துண்டு இருக்குது, 6 பேர் இருக்கிறோம், 2 துண்டு எல்லாரும் வச்சுக்கலாம், வச்சிடறாங்க. கடைசியா ஆளுக்கு அந்த 2 துண்டு யாருக்கு இருக்காது, அம்மாவுக்கு இருக்காது. அதை யோசிக்கணும் நம்ம. சரி, அது வெளிய வீட்டுக்கு போறோம், அவங்க வீட்டுல திடீர்னு போய் நுழைச்சிட்டு உரிமையோட வந்துட்டேன் சாப்பிடுறேன் அப்படிலாம் சொல்லிட்டு உட்காந்துருக்க முடியுமா நம்ம? வேற மாதிரி இருந்து போகணும், அவனோட உத்தரவு வாங்கிட்டு போகணும், அனுமதி பெற்று போக வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விஷயங்கள் கவனக்குறைவு இருக்கு நம்ம. எல்லாம் தெரியாதவங்க கிடையாது, கவனக்குறைவு, விசரத்து இப்படி எல்லாம் இருக்க போகும்போது நம்ம வந்து சாப்பாட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவம், நம்ம குடும்பத்தார் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், நம்ம எங்க போறோமோ அங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம்லாம் நம்ம புரியணும். நம்ம சாப்பிடணும். அப்ப அதே மாதிரி வந்து இன்னொருத்தருக்கு அவங்க வந்து 10,000 தெரிய போகும்போது நீங்க வந்து கூடுதலா அவங்க சாப்பிட சொன்னாலும் கூட சாப்பிடக்கூடாது. அந்த அளவோட நிறுத்திக்கணும். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிக்கணும் நம்ம. கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சரி, அப்படி ஒரு வேளை நீங்க அவங்க கட்டாயப்படி சாப்பிட்டாங்க, என்ன செய்யலாம்? ஒரு காம்பன்சேட் பண்றதுக்கு டக்குன்னு அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வாங்கி கொடுத்துருவோம். இருக்கட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு உணவுப் பொருளை வாங்கி கொடுத்துருவோம். அவங்களுக்கு வாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவங்க தான். இப்படிப்பட்டவங்க இருந்தாலும் கூட ஏன் அந்த இடத்துல வாங்கணும்னா அந்த நேரத்துக்கு உடனே போய் உட்காந்து செஞ்சுக்க முடியாது அவங்களால. ஏன் இப்ப போய் வாங்கினீங்கன்னு கேட்டாக்கா, அது மாதிரி சாப்பிடுற மாதிரி பொருள் மாதிரி காமிக்காம மறைபொருளாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு உணவுப் பொருளை வாங்கி கொடுத்துருப்பாங்க. நியர்பைல என்ன இருக்குன்னு பாருங்க. சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு பழம் கூட வாங்கி என்னத்த வாங்கி கொடுக்கலாம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்நாக்ஸை பத்தி பேசுறீங்களா? பழமா கூட இருக்கு. சும்மா அந்த பக்கம் வண்டி வித்துட்டு போவான். வாழைப்பழம், கொய்யாப்பழம், இது மாதிரி ஏதோ ஒன்று டக்குனு வாங்கி கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து முக்கியமான வந்து கவனமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய செய்திகள் தான் நம்ம. அதே மாதிரி உணவு சாப்பிட உட்கார்ந்துட்டோம். உணவுகளை வீணாக்காமல் சாப்பிட வேண்டும். தேவையான அளவு மட்டுமே எடுத்து சாப்பிடணும். சரிவிகிதமாக சாப்பிட பழக்கத்துக்கு கொண்டு வரணும். நம்ம வறுக்கிறது சாப்பிடலாமா, பொரிக்கிறது சாப்பிடலாமா, அதெல்லாம் இப்ப நான் வரவே இல்லை. என்ன சாப்பாடு எடுத்துக்கிட்டே வரவே இல்லை. அதெல்லாம் டைம் இருக்கு. டிராவல் இருக்கு. இருக்கிற சாப்பாடு எப்படி சாப்பிடுறது, உட்கார முறையை பத்தி பேசியாச்சு. இப்ப எப்படி சாப்பிடணும், படுத்துக்கடை சாப்பிடக்கூடாது, நிக்க கூடாது, அதெல்லாம் பேசியாச்சா? அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்களையும் பார்த்துட்டு சாப்பிடணுன்றதுதான் அடுத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்திலயோ பிற இடத்துலயோ சூழ்நிலைகளை பார்த்துக்கணும். பெரிய கோடீஸ்வரா இருப்பான், அவன் விரும்பாம நம்மள வரவேற்க போகும்போது அவன்கிட்ட சாப்பிடவே போகவே கூடாது. ஏழைகள் வீட்டுல அவங்க அன்பு காட்டுவாங்க, ஆனா அவங்க அளவிற்கு சாப்பிடணும். இந்த மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும். நவ மருத்துவத்துல இதெல்லாம் ஒரு பகுதிகள் தான். நம்மளோட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எனக்குள்ள உள்ளத்துக்குள்ள போகுது. ஒண்ணு பொறாமையை வந்து தூண்டுது, ஒண்ணு பொறாமையை அழிக்கிறது. ஒண்ணு வந்து சுயநலத்தை வந்து கூட்டுது, ஒண்ணு சுயநலத்தை குறைக்குது. ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்களும். சாப்பாடு இல்லை, பழக்க வழக்கம். இங்க சாப்பிடுறோம், எப்படி சாப்பிடுறோம். இந்த உணவுகள் நம்ம கோபத்தை தூண்டுது. இந்த உணவுகள் கோபத்தை சாந்தப்படுத்துகிறது, அமைதிப்படுத்துகிறது. இந்த உணவுகள் நமக்கு பயத்தை தூண்டுது. சில உணவுகள் பயத்தை வந்து கட்டுப்படுத்துது, கண்ட்ரோல் பண்ணி நார்மல் ஸ்டேட் கொண்டு வருது. இந்த உணவுகள் மகிழ்ச்சியை குறைக்குது, இந்த உணவுகள் மகிழ்ச்சி அதிகப்படுத்தி கொடுக்கிறது. இதெல்லாம் இதுக்குள்ள இருக்குதுன்றதுனாலதான் இதை பத்தி பேசுறேன். இதெல்லாம் தான் முக்கியம். இதெல்லாம் வந்து இருந்தா மட்டும்தான் உணவு வந்து செரிக்கும். உணவு செரிச்சாதான் என்ன ஆகும்? ஆரோக்கியம் டெவலப் ஆகும், ஹெல்த்.
அது செரிக்கிறதுக்காக தான் பேசிருக்கோம். இது ஒண்ணும் வந்து பொதுவான நிகழ்ச்சியை பத்தி பேசியிருப்பாங்க. பப்ளிக் மேட்டர் கிடையாது. சோசியல் மேட்டர் கிடையாது. இது நம்ம சாப்பாட்டு மேட்டர் தான் பேசுறோம். சரி. அதே மாதிரி இந்த உணவு சாப்பிடக்கூடிய விதங்கள்ல வந்து எல்லோரும் ஒண்ணு சேர்ந்து சாப்பிட போகும்போது சில நன்மைகள் இருக்குது. ஏன்னு சொன்னா கூட குறைச்சிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம முதல்லயே சாப்பிட்டுக்கிறோம்னு சொல்லி சொன்னோம்னு சொன்னா அந்த வாய்ப்பை நம்ம தவற விடுறோம். ஏன்னா அவங்களுக்கு நம்ம என்ன நடக்குதுன்னு தெரியாம போயிடும். அவங்க சாப்பிட போறாங்க மிச்சம் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. அதையும் பார்த்துக்கணும். எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட வாய்ப்பு இருந்தால் சாப்பிடணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு உணவை அவாய்ட் பண்ணுங்க. சரி. எப்படி அவாய்ட் பண்றது? மாலை நேரத்துல சாப்பிட சொல்லியாச்சு. அப்ப இன்னைக்கு கூட நான் ஒரு இன்னைக்கு டெய்லி நான் சொல்லிட்டே இருக்கக்கூடிய வந்து ஒரு ஸ்லோகன் தான். ஒரு மந்திரம் தான். இந்த மந்திர சொல்ல வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டும் நான் சொல்லிட்டே தான் இருக்கிறேன். 4 பார்ட்டா அந்த சென்டென்ஸ் இருக்கு. ரொம்ப கடினமானது. நீங்க கூட நான் சொல்லும்போதே திரும்ப சொல்லி பார்க்கலாம் மனசுல. இது பதிய வச்சிட்டீங்கன்னா 50% ஆஃப் த ஹெல்த் வந்து நீங்க ரெஸ்டோர் பண்ணலாம். கடினமான மந்திரத்தை சொல்றேன் பாருங்க. சீக்கிரமா சாப்பிட்டு, சீக்கிரமா தூங்கி, சீக்கிரமா எழுந்து, சீக்கிரமாக சாப்பிட வேண்டும். 4 பார்ட், 4 பார்ட். சீக்கிரமாக சாப்பிட வேண்டும்ன்றதுதான் ஃபைனல் பார்ட். அது முக்கியம் ரொம்ப காலையில. இது மாலை நேரத்துக்கான ஒரு பழம். சீக்கிரமா சாப்பிட்டு, சீக்கிரமா படுத்து, சீக்கிரமா எழுந்து, சீக்கிரமா சாப்பிடணும். சாப்பிடாம இருக்கிறது தப்பு. அது ஏன்னா ஃபாஸ்டிங், பிரேக் ஃபாஸ்ட் என்னது? பிரேக் த ஃபாஸ்ட். காலியா இருக்கக்கூடிய வயிற்றை வந்து நிரப்பு. அதுக்கு ஓய்வு கொடு. எம்டினஸ்க்கு வந்து அனுப்பு, வெளியே அனுப்புன்றது அர்த்தம். பிரேக் ஃபாஸ்ட், பிரேக் த ஃபாஸ்ட். என்ன பண்றது முக்கிய காலையில். நான் வந்து ரிஸ்க் எடுத்துக்கிறேன். என்ன ரிஸ்க்? ரிஸ்க் தான் ரிஸ்க். ரிஸ்க் தாங்க. அப்புறம் 10:30 மணி 11 மணி தான் சாப்பிடணும். 2 மணி 2:30 மணி 3 மணிக்கு இது மேலதான் லஞ்ச். எல்லாரும் வருவாங்க. சாயங்காலம் ஏதாவது கொடுப்பாங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலதான் பசி எடுக்குது. அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிடுறேன். அதுக்கப்புறமா தான் சுகர் மாத்திரை போடுறேன், பிபி மாத்திரை போடுறேன். மாத்திரை போட்டு தண்ணி குடிச்சோமா படுத்தமான்னு. ஒரு 12 மணிக்கு வந்து யூரின் 2:30 மணிக்கு ஒரு தடவை யூரின் வரும். அப்புறம் அப்புறம் ஒரு 3-4 மணிக்கு மேல அப்படியே தூங்கிட்டு இருந்தா காலையில் அப்படி யாராவது எழுப்பி விட்டு ஏமா டீ குடிக்கிறான்னு கேட்டாங்கன்னா டீ குடிக்க எப்படியாமா சரி டீயை குடிச்சிருமா குடிச்சு கொடுப்பாங்க. 2 பிஸ்கட் குடிங்க, 2 ரஸ்க் கொடுத்துருமா குடிச்சிட்டு மறுபடியும் படுத்துருவோம். சில பேர் வந்து இறைவனுக்கு தான் இருக்குது காலையில நயச்சத்தோடு அப்போ டீ பிஸ்கட்டே சாப்பிட்டு அப்போ படுத்துருவோம். கால் மூடி கேட்டு திறந்துட்டு மறுபடியும் போடுறதுக்கு இல்லை கேட்டு திறந்தது. கேட்டு திறந்து விடாச்சுன்னா அடுத்த டியூட்டி ஆரம்பம்னு அர்த்தம். காலை திறந்தாச்சு மூடியாச்சு மறுபடியும் லாக். வாழ்க்கையினுடைய முடிவை நம்ம சீக்கிரமாக தேடுகிறோம். ஆரோக்கியத்திற்கு கேட் போட்டு மூடுறோம், ஒரு ஃபென்சிங் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம், பேரிகார்டை போட்டு தடுத்துடுறோம். அதனால என்ன பயன் இருக்குது? நம்ம சாப்பிடுற சாப்பாடு வந்து நமக்கு சுமைகளா மாறிடும். எல்லாமே அடுத்த நாள் வந்து ஜீரணிக்கிறதுக்கு அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப காலை மறுபடியும் சாப்பிட்டாகணும், மதியானம் சாப்பிடும் தெரிக்காது. அப்போ உடம்பு வந்து நம்மளை ஒத்துழைக்காது. மைண்ட் இருக்கிற வேகத்துக்கு உடம்பு ஒத்துழைக்காது. இந்த விஷயங்கள் வந்து முக்கியமாக இன்னைக்கு வந்து பேசி ஆகணுன்றதுக்காக இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல இருக்குது. டைம் ஓடிட்டு உணவு பத்தி நான் இதை பத்தி தான் பேசுறதா எனக்கு விருப்பம். இதை அடுத்த வாரம் பார்த்து ஒரு உணவை அறிமுகப்படுத்தணும் இல்லையா? போயிடலாம். நேரம் பசியை வந்து அடக்கக்கூடிய இந்த உணவு பசி அடக்கும். கண்ட்ரோல் தான் பெற்றது. சில நேரங்களில் ஆர்வத்தை தூண்டி பசியை தரும். வைஸ் வெர்சா. நலிந்த உடலுக்கு ஊட்டம் தரக்கூடிய ஒரு உணவு. ஆனா ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட்ல இது எடுத்தால் வெயிட் கூடும், அதனால் எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட உணவு. இந்த உணவு எலும்புகளுக்கும் பற்களுக்கும் உறுதியளிக்கக்கூடிய உணவு. மாவு பொருள் நிறைந்த உணவு.
கொழுப்பு குறைந்த உணவு. மிக மிக ருசியான உணவு. இதனுடைய பயன்கள்ல மிக மிக முக்கியமானது பியூட்டிக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அழகுபடுத்துவதற்கு அற்புதமாக பயன்படுத்தலாம். பிள்ளைகளாக வெட்டி கண்களின் மீது வைத்துக் கொள்ளலாம். நீங்க தப்பாதான் சொல்ல போறீங்க. ஒருத்தர் போடுறாங்க, ஒரு மெசேஜ் போடுறாங்க, அது என்னன்னு பார்ப்போம். அதுவா இருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படின்னா அவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியும். இதை முகத்துல பூசும் போது முக சுருக்கங்கள்லாம் போயிடும். ஸ்கின் டோனிங். சொறி, கரப்பான், ஸ்கார்வி அப்படின்னா அது மாதிரி இந்த அரிப்பு இருப்பதற்கு புள்ளியா வருதா, அதற்கெல்லாம் வந்து வந்து வெளிப்பூச்சாக பயன்படுத்தலாம். இது கூட காம்பினேஷன். அதே மாதிரி வயிற்று புண், குடல் புண் இதெல்லாம் ஆற்றுவதற்கு இது மருந்தாக பயன்படும். நோ சோடியம் கண்டென்ட். சோடியம் என்ன கெமிக்கல் எல்லாம் பேசுறீங்க நீங்க பாடலாம். அவர் நினைக்க வேணாம். சோடியம்னா உப்பு. சோசின். நான் போடல அந்த இதுக்கெல்லாம் போல, விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதெல்லாம் நான் போக மாட்டேன். நம்ம நார்மலான வீட்டுக்குள்ள பேசுறது பேச்சு தான் பேசுறோம். சோடியம்னா உப்பு. உப்பு அப்படி சொல்றது போது மறந்துட்டு எப்படி வந்துருச்சு. வந்துடுச்சு. உப்பு சத்து குறைவாக உள்ள உணவு. ஆனா இந்த உணவு சாப்பிட போகும்போது ஃபேட் அண்ட் புரோட்டீன் ஆட் பண்ணி சாப்பிடுறது நல்லது. தனியா சாப்பிடுறத விட ஃபேட்டோட புரோட்டீனோட இந்த உணவை சேர்த்து சாப்பிட்டாதான் பேலன்ஸ் ஸ்டேட்ல உடம்பு வச்சுக்கும். இல்லைன்னா சில பேருக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். மலச்சிக்கலை போக்குவது பிளஸ் டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய உணவு. இல்ல வேற கமெண்டே வரலையே. அது ஒண்ணுதானா உறுதியா? வேற யாருமே கூட எதுவும் சொல்லல. ஹார்ட் ஹெல்த்துக்கு நல்லது. மெயினா மெயின் சுவிட்ச் யூஸ்ஃபுல் இன் ஹார்ட் ஹெல்த். நோ கமெண்ட்ஸா? ஒன்லி கமெண்ட் தானா? சாட் பாக்ஸ் காலியா இருக்கு. ம்? ரெண்டாவது கமெண்ட்டும் அவங்களே தான் போடுறாங்க. இந்த கமெண்ட்ல எது கரெக்ட்னு தெரியல. அவங்க அது வேற தெரியல. மூணாவது அவர்தான் பார்ப்போம். இதை மொத்தமாக தான் யோசிக்கணும். இத சாம்பார்ல போடுவாங்க, கார குழம்புல போடுவாங்க. ரேடிஷ் சரிங்களா, புளிக்குழம்புல போடுவாங்க, பொடிமாஸ் பண்ணுவாங்க, பொரியல்ல போடுவாங்க, மசியல் பண்ணுவாங்க. அவிச்சு சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம். வறுக்க, அரை, அதாவது என்னது, பொரிக்க, அவிக்க. அவிச்சு சாப்பிடலாம், பொரிச்சு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம். அப்படிப்பட்ட உணவு. ம்? ம். என்னப்பா சொல்றேன் ரேடிஷ்.
ஒண்ணு சொல்லியிருக்கிறேன் நீ. இன்னொருத்தர் வந்து சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒருத்தர் போட்டாங்க, உருளைக்கிழங்கு ஒருத்தர் போட்டுருக்காங்க, மூணாச்சு. இன்னும் வேற ஏதாவது இருக்கா? வெள்ளரிக்காய் 4. நெக்ஸ்ட் 4 தான் வந்திருக்கு. வேற வேற எதுவுமே இல்லையா? சக்கரவள்ளி அவ்வளவுதான் இருக்குதா? இந்த உணவை பத்தி ஒரு சின்ன கதை ஒன்று. ஒரு டீ கடையில ஒரு கதையை பத்தி சொன்னேன் இல்லையா முன்னாடி, அது வந்து நான் படித்த செய்தி. இப்போ நான் சொல்லக்கூடிய செய்தி வந்து ஒரு பார்த்த செய்தி, என் வாழ்வோடு இணைந்த செய்தி, என் கண் முன்னால் நடந்த நிகழ்ச்சி. என்னை வந்து அப்படியே பயத்திற்கும் என்னை அச்ச உணர்வுகள் கொண்டு போய் பல நாள் தூங்க விடாமல் செய்த செய்தி. என்னை மிரண்டு போக வைத்த செய்தி. இந்த உணவிற்கும் அந்த செய்திக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. இப்படி கண்ணதாசன் சொல்ற மாதிரி தோழினுக்கும் மலைக்கும் தொடர்பு இருக்கும் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த உணவுக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கு. அந்த கதை நிகழ்ந்த நிகழ்வு, என் கண் முன்னால் நடந்த நிகழ்வு. அது முன்னாடி நீங்க முதல்ல சொல்லிடுங்க, அப்புறமா சொல்றேன். சொல்லலையா? ரைட், ஓகே. அதை சொல்லுவா. படாலம் கிராமம் நாங்க வளர்ந்த ஊர். அது படாலம் கிராமங்கிறது செங்கல்பட்டுக்கும் மதுராந்தகத்துக்கும் நடுவில் ஒரு கிராமம். ஒரு ஆற்றங்கரையை ஒருத்த அழகிய கிராமம். நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கிறேன். அங்க எங்களுக்கு ஒரு மளிகை கடை. மளிகை கடைனா அது சாதாரணமான மளிகை கடை கிடையாது. அந்த மளிகை கடையை பத்தி நான் பேசணும்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நான் பேசுவேன். அப்படிப்பட்ட மளிகை கிடையாது. சிம்பிளா ஒரு 10 வரிகள் சொல்றேன் கேளுங்க. எல்லா மளிகை பொருளும் கிடைக்கும், எல்லா காய்கறிகளும் கிடைக்கும், பால் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து எல்லா மருந்து பொருட்களும் கிடைக்கும். அப்பெல்லாம் வந்து நாட்டு மருந்து முக்கியம் இல்லையா? குழி குடிக்கிற சாமான்னு பேரு, பிரசவ சாமானுக்கு. குழி குடிக்கிற சாமான் லிஸ்ட் கொடுங்க எங்களுக்கு எங்க கேட்பாங்க. 40 பொருள் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. லிஸ்டில் கேட்க மாட்டாங்க, சாமான் பட்டியல் போட்டு கொடுங்கன்னு. 40 பொருள். அதுபடி எனக்குலாம் மனப்பாடமா இருந்தது, இப்ப மறந்துட்டேன். யோசிச்சா எழுதுவேன். அந்த 40 பொருளும் எடுத்து லிஸ்ட் போட்டு எது எத்தனை கிராம் அப்படின்ட்டு ஒரு செட் பண்ணி அதை போட்டு கொடுப்போம். பிரசவம் ஆக போகுதுன்னா வந்து வாங்கிக்குவாங்க. அது இல்லாம தைலங்கள் அந்த மாதிரி கம்பெனிக்காரங்க கொடுத்துட்டு போறது இயற்கை ஆயுர்வேத மருத்துவ சாலையில ஒரு சின்ன போர்டு வச்சிருப்பாங்க. அதுவும் இருக்கு. அந்த காலத்துல லிக்கர், மதுபானம், அது வந்து கவர்மெண்ட் பர்மிட்டோட கொடுத்துருப்பாங்க. அதை வந்து என்ன வாங்கிட்டு போறது கூட என்ன பண்ணுவாங்க, ஷைனோஸோட வாங்கிட்டு போவாங்க. நியூஸ் பேப்பரை சுற்றி வச்சிருப்போம், பாட்டில் பாட்டிலான. கடியில வந்து வந்து மூட்டை நிக்கிறதுக்கு பலகை மாதிரி இருக்கும், ஆயிட்டா ஆஃப் இன்ச் அரை அடிக்கு. அது கல்ல ஊட்டி வச்சு, ஏய் மது கசாயம் எடுத்து விடுறான் கசாயம். அதுவும் இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நியூஸ் பேப்பர்ஸ், அப்புறம் பொடி, பீடி, இதெல்லாம் ஸ்நாக்ஸ். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு யாருக்கு, ஸ்நாக்ஸ் செக்ஷனுக்கு, வயசானவங்களுக்கு. பொடி, பீடி, சுருட்டு, சிகரெட் கம்மியா தான் இருக்கும். அப்புறம் வெத்தலை பாக்கு பாயல. அதுக்கப்புறமா வந்து அது ஆற்றங்கரையோரத்து அடிய கிராமன்றதுனால மீன் தூண்டில் கொண்டு மீன் வலைகள், அது அந்த கம்பியில தங்குச்சு இருக்கு. என்ன ஸ்பெல்லிங் எப்படி பண்ணு தெரியல. நீட்டா உயரமா இருக்கும். இப்படி. அப்புறம் விளையாட்டு பொருட்கள், ஒரு திருவிழாவில் போட என்ன பொருளை வாங்க முடியும். அப்புறம் பெண்களுக்கு ரிப்பன், வளையல்கள், இந்த மாதிரி. இதுல வந்து ஒரு அப்புறம் என்ன பொருள் ஞாபகம் வரல. மண்ணெண்ணெய் பேரல் பேரலா இருக்கும், 200 லிட்டர் பேரல். என் கடையில ஒரு இன்சார்ஜ் எங்க சொந்தக்காரர், அவர் பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லிட்டு இருக்கோம். பெரியப்பா வந்து கடை ஆளை கூப்பிட்டு கூப்பிடுறாரு, இங்க வாடாங்க அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னப்பா என்னன்னு கேட்கறான். கிருஷ்ணாயில் எவ்வளவு இருக்கு பாரு, அளவு இருக்கு. வண்டி வருது, லாரி வருது, ஆகணும் அப்படின்னு சொல்லுவாரு. சீட்டு வருது, லாரி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுவாங்க. அந்த வேலை செய்யக்கூடிய நபர் வந்து என்ன செய்வாரு, வேகமாக தீப்பி எடுத்து போயிட்டு பேரில் கொளுத்தி வைப்பாங்க. ஃபயர் ஆயிடுச்சு. மூஞ்செல்லாம் ஃபயர் ஆகி உடம்பெல்லாம் ஃபயர் ஆயிடுச்சு. கருப்புல அப்படியே கத்தி உருள்றாரு, என்ன செய்யறது தெரியல. அப்படியே உருளு உருளு உருள்றாரு.
கத்துறாரு. கிராமமே கூடிச்சு. கிராமம் இல்லையா அது? ஒரு சின்ன விஷயம்னா ஊரே கூடும். மாட்டு வண்டி வந்தாலே யாரும் பார்ப்பாங்க. குதிரை வண்டி வந்துச்சா இன்னும் கூட பார்ப்பாங்க. குதிரை வண்டினா யாராவது புடிச்சத்தை தூக்கி போறது, யாராவது பாம்பு கடிச்சு தூக்கி போறதுக்கு குதிரை வண்டி ஒண்ணு வரும். குதிரை வண்டி தான் ரொம்ப எல்லாரும் கூட ஊரே கூட்டிடுவாங்க. இந்த கத்தம் போட போட அப்படியே போட்டு கூட்டம் கூட்டமா சேர்த்துட்டாங்க எல்லாரும். அப்போ ஒருத்தர் சொன்னாங்க, உடனே கடையில இருக்கிற இந்த பொருள் இந்த காயை எடுத்து வெட்டி அரைச்சு பூசினாங்க. கொஞ்சம் சூடு அடங்குச்சு. வண்டி கட்டி எனக்கு ஆசைப்பட்டேன். என்ன உணவு? நீங்க எல்லாம் லைக் பண்ணக்கூடிய உணவு. அவர் உருண்டு உருண்டு அழுதார் இல்லையா? லைக் லைக் போட்டாங்க போட்டுட்டா ஒருத்தரு. அப்புறம் ஏன் மாத்திட்டு சக்கரை வண்டிக்கு போனவங்க அந்த கிரெடிட் ஏன் தப்பாச்சு அவங்களுக்கு? தைலமா குழப்பம். அப்ப இது சரியா இல்ல கொடுக்கணும்னு போயிட்டாங்க. அதுலயும் இருந்தாங்கன்னா பாராட்டு வாங்கிப்பாங்களா? உருண்டு உருண்டு அழுததற்கு பயன்படக்கூடிய இந்த கிழங்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து லைக் பண்றோம். லைக் பண்ணாமலே கிடையாது. குழந்தைகள் இருந்து பெரிய வரைக்கும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்ல இருந்து அது வந்து அது பொட்டேட்டோ சிப்ஸ்ல இருந்து பொட்டேட்டோ சிப்ஸ் பெரிய கடை. அது ஹாட் சிப்ஸ்ன்ற பேர்ல எவ்வளவு வியாபாரம் பண்ணலாம். சாம்பார்ல போடலையா, காரக்குழம்புல போடலையா, புளிக்குழம்புல போடலையா, தனியா வந்து கூட்டாவும் பொரியலாவும் வறுவலாவும் பொறிக்கலையா? நம்ம மருந்தாகவும் பயன்படக்கூடிய உருளைக்கிழங்கு ஹார்ட்டுக்கு பயன்படும். ஹார்ட் மேனேஜ்மெண்ட்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குளிர்ச்சி இது. ஹார்ட்ன்றது ஹீட் இல்லையா? ஹார்ட் டிசீஸ். இந்த குளிர்ச்சி போய் அதை பேலன்ஸ் பண்ணுது. அது வந்து மாவு பொருள் இருக்கு. மாவு பொருள் வெயிட் கொடுக்கும். கொலஸ்ட்ரால் இல்லைனாலும் பரவாயில்ல, மாவு பொருள் அந்த கொலஸ்ட்ராலும் சேர்த்து சாப்பிடணும். கொலஸ்ட்ரால் வெயிட் கொடுக்காது. கொலஸ்ட்ரால் வெயிட் குறைக்கும். கொலஸ்ட்ரால் மாவு பொருள் வெயிட் போடும். இம்மிடியா வெயிட் போடணும்னாக்கா கிழங்குகள் மாவு பொருள் அதிகமாக உள்ள கிழங்குகள் தான் பயன்படும். கொழுப்புல வந்து உடம்பு உருகும் குறுக்கும் டைப் பண்ணும். கொழுப்பால கூடாது. அப்போ உயிர் காப்பாற்றப்படுவதற்கு அந்த தோல்ல ஏற்படைய ரணத்தை ஆத்துறதுக்கு அந்த கிராமத்துல ஒரு பாட்டி சொல்றாங்க, உருளைக்கிழங்கு அரைச்சு பூசுப்பா. உடனே அம்மியில உருளைக்கிழங்கு அரைக்கிறாங்க ஒருத்தர். கடையில உருளைக்கிழங்கு அழி போட்டு டக்குன்னு அரைக்கிறாங்க. அரைக்க அரைக்க என்ன பண்றாங்க, 2 பேரும் திருப்பி போய் மூஞ்சில உடம்பெல்லாம் பூசுறாங்க. தட்டை கிழிச்சு ஏதாவது இடம் எழுதி போச்சு. கிழிச்சு எடுத்துறாரு. அவர் இறந்துலாம் போகல. அவரு வந்து அதுக்கப்புறமா அங்க இருந்து வந்து ஆரி கிரியா ஊருக்கு அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆயிட்டாரு. நல்லா ஆயிட்டதுக்கு அப்புறமா வந்து அவர் தொழில் ஆரம்பிச்சாரு. தொழில் ஆரம்பிச்சு ஒரு நாள் எங்க அப்பா பார்க்க வந்தாரு. அப்போ 20, 30 வருஷத்துக்கு முன்னாடியே பார்க்க வர போகும்போது எங்க அப்பாட்ட வந்து பார்க்க தேடி வர போகும்போது எங்க அப்பா செங்கல்பட்டுல வந்து பார்க்க வந்தாரு. நீங்க யாருன்னு கேட்கும்போது யாராரு அப்பா? என்னன்னு வாங்க போங்கன்னு சொல்றீங்க? நான் ஒரு வேலை பார்த்தேன்ல அப்படின்னு சொல்றாரு. எனக்கு தெரியலப்பான்னு சொல்றாரு. இப்ப என்னப்பா பண்றது? கவர்மெண்ட் வச்சிருக்கிறேன். அப்போ வந்து அவர் கட்ட வீட்டுடைய விலை வந்து 40 லட்சம். 40 லட்சம் இப்ப 40 கோடி. ஒரு வருஷம் இன்னைக்கு வந்து பெரியமேட்டுல லெதர் இண்டஸ்ட்ரீஸ் லெதர் இண்டஸ்ட்ரீஸ். அன்னைக்கு வந்து அவர் அறிவற்றவராக பார்க்கப்பட்டார். ஏன்னா அறிவு காண விட்டாங்க. அவனுக்கு பெரிய பக்கத்துல நான் கண்ணில் பார்த்துட்டு இருக்கிறேன். அவனுக்கு ஸ்கூல் இல்லைன்னு தெரியல. மதியானம் நடக்குது 2 மணிக்கு. சாப்பிட்டா சாப்பிடாம அந்த பையன் அவர் அந்த பையன் என்னோட பெரிய அப்ப பையன் அவர் பார்க்கும்போது அவன் சாப்பிட கூட இல்லை நினைக்கிறேன். மதியானம் சாப்பிட லஞ்சே சாப்பிடல அன்னைக்கு. யாருமே சாப்பிடல அன்னைக்கு. அவங்களாம் நாங்கெல்லாம் இல்லை. இவங்கெல்லாம் சாப்பிடல. அவ்வளவு அபாயம். எங்க அப்பா ஊர்ல இல்ல. நடந்த நிகழ்ச்சி அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி போட்டு எல்லாம் 2 ஆளுகளை போட்டு கடையெல்லாம் மூடிட்டு கூட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டல் சேர்த்துக்கிட்டு ரெடி பண்ணி அப்புறம் ஊருக்கு அனுப்பிச்சு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு அவருடைய வளர்ச்சிலாம் பெரிய லெவலில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இந்த உணவு வந்து உண்மை ஆற்றுவதற்கு ஒரு கிராமத்து பெண்மணி சொன்ன வைத்தியம் வந்து உருளைக்கிழங்கு அரைச்சு சொல்லி இமீடியட்டா இன்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் எய்டா கொடுத்தாங்க இல்லையா? அப்ப குடல் புண்ணு ஆத்துமா இல்லையா? வாய் புண்ணை ஆற்றுமா இல்லையா? ஹார்ட்டுடைய ஹீட்டை குறைக்குமா இல்லையா? நம்ம யோசிச்சு பார்க்க போகும்போது இதெல்லாம் வந்து நம்ம எங்க இருந்தோ எடுக்கிறோம். ஆனா நேரடியாக ஒரு கிராமத்திலேயே என்ன தெரியும் அவங்களுக்கு? அந்த வந்து அந்த கிராமத்துல அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாத ஒரு பாட்டி சொல்றாங்க, உருளைக்கிழங்கு ஆச்சு பூசுமா, ஐயோ எரிச்சல் அடங்குமா குழந்தைக்கு, கத்துறாங்க அவங்க. அப்ப 2 பேரும் அரைக்கிறாங்க, 2 பேரும் எடுத்து வந்து பூசுறாங்க. பெரிய ஒர்க் மாதிரி எல்லாரும் சேர்ந்துட்டாங்க இல்லையா? ஆளுக்கு வந்து பூசி செவத்துல சுண்ணாம்பு மாதிரி பூசி உட்காந்துட்டாங்க. அப்புறம் ஒருத்தர் வண்டி கொண்டு போனாங்க. 2 பேரும் வண்டி கொண்டு சேர்த்து எங்களுக்கு 12 கிலோமீட்டர். அப்ப வண்டியில போற எவ்வளவு நேரம்?
அது 3 hours 4 hours ஆயிடும். அப்படி அவருக்கு உயிர் காப்பாற்றப்படுவதற்கு முதலுதவி சிகிச்சையா பயன்பட்டது இந்த உருளைக்கிழங்கு. கண்கூடாக நான் பார்த்த உண்மை. இது கிடையாது, நான் புக்ல படிச்சது, பேப்பர்ல படிச்சது. இது நான் பார்த்தது. இன்னைக்கு இருக்காரு பெரிய மேல. இந்த அற்புதமான உணவு, இத உருளைக்கிழங்கு, லைக் என்ற வார்த்தை எப்படி வச்சுன்னா யாருக்குமே தெரியாது. இதை விரும்பாதவர்களே இல்லை. இது ரிலாக்ஸேஷன்ல இருக்கக்கூடிய மெயின் பார்ட். நம்மளை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய உணவுகள்ல முதலிடம் வகிக்கும். முதலிடம் வாழை தான், வாழைப்பழம் தான். அதற்கு அடுத்த இடம் வகிக்கக்கூடியது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு பிடிக்காதுன்னு சொல்லக்கூடியவங்க யாரும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு. குடுக்க அப்படிதான் இருக்கணும். பயத்தால் சாப்பிட மாட்டாங்க. வாயு பிடிச்சிட்டு கேஸ் டபுள், எனக்கு ஒத்துக்காது, சுகர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகர் கூட இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். நிறைய விவாதங்கள் இருக்குது. அதனால நான் சொல்றது இல்லை. நான் சுகர் கண்ட்ரோல் பண்ண வாசனை சொல்லி அதை சேலஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் பேச யாருக்கு ஒத்துக்காது. அந்த பல்ஸ் பேஸ் பண்ணி பேச முடியல. அது இப்ப தேவையில்லை. நம்ம ஆர்குமெண்ட்டுக்காக இல்லை. விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது நமக்கு லைஃப்ல பயன்படுத்தணும்னா எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தலாம். ஏன் நான் என்ன சொன்னேன், கொழுப்போடும் புரதத்தோடும் சேர்ந்து, அப்ப பருப்போட சேர்ந்து சாப்பிடணும், இல்ல மட்டனோட சேர்ந்து சாப்பிடணும், மீட்டோட சேர்ந்து சாப்பிடணும். அப்படி தனியா சாப்பிட்டோம்னு சொன்னா அது வாயு நமக்கு மாவு பொருள் உள்ள போய் நின்றுடும். தெரிக்கிறதுக்கு உடம்பு கொஞ்சம் கஷ்டப்படும். அதனால அதை கூட இப்ப நம்ம சிப்ஸ் சாப்பிடும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது குழம்புல போடும்போது நமக்கு அக்செப்ட் ஆகும். பேலன்ஸ்ட் பண்ணிக்குது உடம்பு. ஒண்ணு தனியா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும்ன்ற உணவெல்லாம் நிறைய இருக்குது. இந்த உணவு தனியா சாப்பிடக்கூடாது, இது ஜோடி சேர்க்கணும். ரிலாக்ஸேஷன்னாலே நம்ம மற்றவங்களோட ஃப்ரெண்டு எல்லாம் கலந்து உரையாடுறது தானே, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ எல்லாரும். அதுக்கு பயன்படக்கூடியதான் இது ஃபேமிலி ஃபுட். ஒரு லைக் உண்டு உண்டு அழுதாலும் பயன்படும். தனியா சாப்பிட்டோம்னா உண்டு உண்டு அழற மாதிரி வயிற்று வலிக்கும். ரெண்டும் தான் நடக்குது. ஆக மொத்தம் வயிற்று புண்ணை, வாய் புண்ணை மட்டுமல்ல, ஹார்ட்ல கூட புண்ணாயிடுது, ஹீட் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் கூட இது பயன்படும். அப்போ ஹீட்டை தணிப்பதற்கு ஒரு அற்புதமான மாமருந்தாக, குளிர்விக்கக்கூடிய ஒரு கூலராக, கூலண்டாக இது பயன்படுகிறது. அதை புரிஞ்சாக்க ரொம்ப கூலா உள்ளவங்க அதை அவாய்ட் பண்ணிக்கணும். கேஸ் ட்ரபிள் உணவு மற்றவங்களுக்குலாம் இது தேவைப்படக்கூடிய உணவு தான். மாவு பொருள்லாம் சுவைச்சு சாப்பிடும். நாக்கில் வச்சிருந்தோம்னா கொஞ்சம் ஜீரண சக்தி ஆகும். உள்ள முழுங்கிட்டால் கஷ்டம். அப்போ நாக்குல வச்சு சுவைச்சு சாப்பிடணும். புரிஞ்சு சாப்பிட்டால் உருளைக்கிழங்கு நம்மளோட பயணத்துல நமக்கு மகிழ்ச்சி கூட்டி தரக்கூடிய ஒரு அற்புதமான உணவுப் பொருள் அப்படின்றதோட நம்ம நிறைவு செய்வோம். வருகின்ற கல்வி அனைத்தும் ஆசிரியர் பெருமக்களுக்கானது. அவர்களுக்கான பிரார்த்தனையோடு நிறைவு செய்கின்றேன். நன்றி அன்பு.